ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. 1 யோவான் 2 அதிகாரம் வசனம் 10. திட்டமும் தெளிவுமா சொல்லப்படுறது. யோவான் சொல்கிறாரு, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கான். ஒளியிலே நிலை கொண்டா ஆண்டவர் தான் ஒளி, அவர் தான் ஒளி, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அந்த ஆண்டவரிலே நிலை கொண்டிருக்கான், நிலைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவனிடத்துல எந்த விதமான இடர்களும் இல்லை. முந்தைய வசனம் பாருங்க, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அப்போது ஒளியில தான் நான் இருக்கிறேன், ஆண்டவரோட தான் இருக்கிறேன், ஆண்டவருக்காக தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன் சகோதரனை பகைக்கிறவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் ஒளியில் இல்லை, அவன் இருளில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, மேலும் நான் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அந்த மெய்யான ஒளி யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் சொன்னால் சகோதரத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நாம் காண்கின்ற சகோதரத்தில் அன்பு கூறாமல் காணாத ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனம் பாருங்க, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கான். அவனுக்கு இடரல் இருக்கிறது. ஆனால் ஒளியில் அன்பு கூறுகிறவன், சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில நிலைத்திருக்கிறான், அவனிடத்துல இடரல் இல்லை. ஆனால் சகோதரனை பகைக்கிறவன், அன்பு செலுத்தாமல் பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறது. அதனால் அவனுக்கு எங்கே போகணும் எங்கே வரணும்னு தெரியல. அவன் குருட்டுத்தனமாக இருந்தால் எப்படி போக முடியும், வர முடியும்? அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒளியில் இருக்கிற பிள்ளைகளாய் தேவ அன்பு நம்மிடத்தில் நிலைத்திருக்கிறதாய் காணப்பட வேண்டும். அதே 1 யோவான் 2 அதிகாரம் 5 வசனம் பாருங்க, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே எத்தனை திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவ அன்பு பாருங்க, அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. ஒளியிலே இருக்கின்ற சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிற இதுவரைக்கும் இருளில் இருக்கான், ஆனால் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்துல இடரில்லை. எப்படி இந்த அன்பு கூறுதல் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் அவருடைய வசனத்தை கைக்குள்ளிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். அந்த அன்பு இருக்கிறதுனால நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம், அந்த ஒளியின் இடத்துல நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். அதை தான் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அதை விளக்கி தான் நமக்கு 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் ஆகிய ஒளியாகிய இயேசுவின் இடத்துல நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் சொன்னால், அவருக்குள் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த தேவ அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்க வேண்டும். அந்த தேவ அன்பு பூரணப்பட்டிருந்தால் சகோதரனிடத்தில் நம்ம அன்பு சொல்லுவோம். இல்லைன்னா சும்மா ஒளியில் இருக்க நான் கடவுளுக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்லி சகோதரனை பகைக்கிறவன் அவன் ஒளியில் இல்லை, அவன் இருளில் தான் இருக்கிறானது திட்டமும் தெளிவாக இருக்குது. நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? ஒளியில் இருக்கிறோம்னு சொல்லி இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சகோதரத்தில் அன்பு இல்லாமல் பகையோடு இருக்கிறோமா? விரோதம் பாராட்டுறோமா? அப்போனா நம்ம ஒளியில் இல்லை. எவ்வளோ தான் வேத வசனத்தை சொன்னாலும் நம்ம ஒளியில் இல்லை, இருட்டில் தான் இருக்கிறோன்னு அர்த்தம். அவங்கள பற்றி புறங்கூறுறோமா? அவங்கள பற்றி தவறாக பேசுகிறோமா? நேராக ஒன்று பேசி பின்னாடி பேசுகிறோமா? இல்லவே இல்லை. அவங்க இருளில் தான் இருக்கிறாங்க. எத்தனை வேத வசனங்கள் படித்தாலும், எத்தனை பேர் இடத்துல ஆண்டவருடைய அன்பை பற்றி சொன்னாலும் அவங்க ஒளியில் இல்லை. தேவ ஒளியாகிய இயேசுவின் இடத்துல நாம் சார்ந்து இருக்கும்போது அவர்களே நிலை பெற்று இருக்கிறோம் என்று சொன்னால் சகோதரனிடத்திலே பூரண அன்பு உடையவர்களாய் நாம் காணப்படணும். அப்போது தான் நாம் அவருக்குள் இருக்க முடியும், அவரிலே நிலைத்திருக்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து அவரிலே நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா.
சகோதரனிடத்தில் காண்கின்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்று சொல்லி ஒரு கேள்வியோடு வேத வசனம் இருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒளியிலே இருக்கிறோம் என்று சொல்லி சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் ஆண்டவரை இருந்தோம் என்றால் நாங்கள் இருளில் இருக்கிறவள் போல் தான் இருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, நாங்கள் எந்த வழியில் போகிறோன்னே எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்காதபடி ஆண்டவரே நாங்கள் அன்பிலே உம்முடைய தேவ அன்பு எங்களிலே பூரணப்பட்டிருக்கவும் உமக்குள்ளாய் நாங்கள் வாழவும் உம்மை சார்ந்து இருக்கவும் உண்மையிலே நிலைத்திருக்கவும் ஆண்டவரை நீங்கள் தான் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில்: ஏரோது ராஜா மகிமையை செலுத்தாத தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 24. இன்றைய கேள்வி: ஏரோதுடனே வளர்க்கப்பட்டவர்கள் யார் யார்? ஏரோதுடனே வளர்க்கப்பட்டவர்கள் யார் யார்?